எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. வா, இப்படி உட்காரு. எதுக்கு அத்தை? சொல்றேன், அப்படி உட்காரு. எதுக்கு என்ன உட்கார சொல்றீங்க? என்ன விஷயம்? ஷோ, உட்காருன்னு சொல்றேன்ல. ஐயோ உட்காரு. அத்தை, இல்ல அத்தை, நான் அட நிக்கிறேன். உட்காருங்கறல்ல. மீனா, ஆண்டி கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் கம்மி தான். ஆண்டி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், இருங்க. ஆண்டி, ம்? வாட் இஸ் ஹேப்பனிங்? வெயிட். தங்கம், அட என்ன தங்கம்? அத்தை, என்னைய அத்தை சொன்னீங்க? ஆமா தங்கம், என் செல்ல மருமக நீதானே? டேய் ரவி, எனக்கு தலை சுத்துதுடா. கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து குடுறா. இருடா, தண்ணி குடுறா, இந்த குடி. ஏன் நிக்கிறமா? உட்காருமா. தங்கம், இத வாங்கிக்க. எனக்காகவா அத்தை? ஆமாடா, உனக்காக தான் நான் வாங்கினேன். நேத்து நான் கடைக்கு போயிருந்தேனா, அங்க இந்த புடவைய நான் பார்த்தேன். நீ இந்த புடவைய கட்டினா அழகா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். மீனாவுக்கு புடவை வாங்குனீங்க? ஆமாடா, இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த மகாலட்சுமி இவ. இவளுக்கு நான் தானே செய்யணும். இந்த புடவையெல்லாம் கொண்டு போய் என் பீரோல வைப்போ. அத்தை, இது எனக்குன்னு சொன்னீங்க? உனக்கு வாங்கி தரேன். எனக்கு தலையை எடுத்து பாரு. என்ன என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் கொண்டு போய் என் பீரோல வைப்போ. அத்தை, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க சொன்னீங்க. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பெரிய ராஜ பரம்பரை. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கருத்தோடு பார்க்க போகிறோன்னா, யாருன்னா கோவத்தில் நம்மளை வந்து வச்சு வாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம மன்னர் வந்து ராணியை பிடிச்சி ஏறுன்னு வரையே என்னடி பண்ணுற அப்படி இங்கே தயவு செஞ்சுருக்காது, உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, உன் மூஞ்சியே பார்க்க பிடிக்கல அப்படின்ட்டு திட்டிட்டு போன உடனே, என்னடா மன்னர் இப்படி பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறது தெரியாமல் மந்திரி கூப்பிட்டு, மந்திரி இந்த மாதிரி மன்னர் என்ன திட்டி எங்கள் அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல மந்திரி, நீங்கள் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப, கவலைப்படாதீங்க ராணி, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான், இது ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலான்னு மந்திரி சொல்ல, அப்பாடா மந்திரி கேட்ட உடனே ராணிக்கு ஒரு பெரும் மூச்சே வந்துடும். சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, மற்றெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படியே கேட்ட உடனே சபைக்கு இப்படி பொறுமையாக போவோம். எங்கடி இங்கே வந்து தொலைஞ்ச, உன் மூஞ்சியை பார்க்க வேணாம் தானே நான் சொன்னேன் அப்படி மன்னர் கோவத்தோட கர்ஜிக்கு. இல்லை மன்னா, என் வாழ்க்கையே உங்களுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன், என்ன வேற நீ எங்கள் அப்பா வீட்டுக்கு போ சொல்லிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியல, அதனால் கடைசியாக என் மாளிகைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்துட்டு எனக்கு எந்த பொருள் உங்கள் ஞாபகம் பிடிக்குமோ அதை நான் எடுத்துகிட்டு போகலாமா, அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, சரி நீ போய் தொலைஞ்சா போதும், நீ நைட்டு வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நைட்டு அப்படியே வருவார் அரண்மனைக்கு. ராணியோட அரண்மனைக்கு வந்தோடனே விதவிதமாக சாப்பாடு இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோடனே பாலில் வந்து மயக்க மருந்து போட்டு குத்துருவாங்க மன்னருக்கு. அது கல்பா ஏற்றினோடனே அப்படியே வந்து மயக்கம் போட்டு வந்துடுவார் நம்ம மன்னர். உடனே அவரை நாளாக பேக் பண்ணி ராணியோட சேர்த்து அவரோட அப்பா வீட்டை கூட்டின்னு போய் வச்சுருவாங்க. காலையில் மன்னர் எது பார்த்தா, என்னடா இது ஒரு புது இடமாகுது, நம்மளை எங்கே வந்து போட்டானுங்கன்னு பார்த்தா பக்கத்தில் நம்ம பொண்டாட்டி வேறு உட்காந்துக்கிறாளே, இங்கே என்னடி பண்ணுறேன், என்ன இது, என்ன மன்னிச்சிடுங்க மன்னா, இது வந்து எங்கள் அப்பாவோட வீடுன்னு எடுத்தீங்க, எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, என்னோட ப்ரெஷியஸான உங்கள் ஞாபகமான ஒரு பொருள் எடுத்தாந்துலான்னு நான் உங்களையே எடுத்தாந்துட்டேன் மன்னா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா இவன் நம்ம மேலே இவ்வளோ லவ்வாக இருக்கிறாளே, இவளுக்கு ஏன் நம்ம பண்ணணும், சரி உன்னை மன்னிச்சிட்டேன், வா நம்ம திரும்பி நம்ம மாளிகையே போகலான்ட்டு 2 பேர் கிளம்பி போயிடுவாங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு பிடிச்சவங்க யார் என்ன காண்டா திட்டினாலும் உடனே நம்ம பதிலுக்கும் காண்டா பதில் சொல்லக்கூடாது. அந்த நிலைமையை நம்ம பொறுமையாக சமாளித்து அதுலேருந்து எப்படி அவங்க மனத்தை பிடிக்கலான்றதை பார்க்கணும். இது குறிப்பாக நம்ம ஆஃபீஸில் நினைக்கும், நம்ம மேனேஜர் நம்மளை பிடிச்சி ஏறும், அவங்ககிட்ட மல்லுக்கு நின்றுன்னு வச்சிங்களேன் வேலை நடக்காது. அந்த நேரத்தில் நம்ம கம்முன்னு அடங்கி போயிட்டு அதுக்கடுத்தடியே என்னடா அப்படி திட்டிடியே, இந்த தப்பே இல்லடா என் மேலே சொல்கிறப்ப, சரி ஓகே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்.